பண்ணணும். கவசம் குடிங்க. சத்தான உணவை சாப்பிட்டு நோய் வீட்டு சக்தியை அதிகமாக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை ஃபுட்டீஸ். Thank you all friends. Good morning everyone. My name is Varshika. Grade 1. Protect yourself from COVID-19 and stop spread germs. Wash your hands frequently. Avoid touching. Avoid close contact. Avoid loud places. Avoid touching eyes, nose, mouth. Stay home. Wear mask. Put vaccination COVID-19. Follow government rules. Thank you. வணக்கம், என்னோட பேர் மித்துல். சிவகங்கை மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டிக்கு வருகை தந்திருக்கோம். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். பேர் மோகன், மூவேந்தர் சிலம்ப பயிற்சியத்தில் மாணவர். இப்போ இவர் தனித்திறன் செஞ்சு காட்ட போறாரு. சிலம்பொலி சிலம்பு பயிற்சியத்தில் மாணவர். தனித்திறன் சென்று காட்ட போறாரு. தனித்திறன் செஞ்சு காட்டிட்டாங்க. இப்ப தொடுமுறை விளையாட போறாங்க. செல்வம் 2 புள்ளிகள். வெற்றி. சிவகங்கை மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மூவேந்தர் சிலம்ப பயிற்சியில் சார்பாக நன்றி நன்றி நன்றி. Hello friends, it's your host and host Rayan, the famous Rayan. Today's topic is how to use lockdown effectively. I know you're getting bored and doing the same things at home. So, let's talk to some of our friends. Hey viewers, it's very hot today. Let's talk to our guest. Hello madam, உங்க பேர் என்ன? பதவியா பானு. ஓகே, நீங்க லாக்டவுன்ல என்ன பண்ணுவீங்க மேடம்? நான் என் பேரன் பாத்தியில பாத்துக்கிறேன். ஆமா. மாடி தோட்டம் அமைச்சிருக்கேன். ஓகே. அப்புறம் பயோ என்சைம் பண்றேன். பயோ என்சைம்னா என்ன மேடம்? பயோ என்சைம்னா இயற்கை உரம். செடிகளுக்கெல்லாம் பூச்சி எதுவும் வராம இருக்கிறதுக்காக தெளிக்கிறது, வீடு சுத்தம் பண்றதுக்கு. ஓகே. அதுக்காக தயார். See viewers, how madam has not getting bored and doing bio enzyme gardening. You can do this home too. Hi viewers, let's see who is our next guest.
childhood, I played with my friends. What you play? Carrom board, Coco, hide and seek. Okay, and what else you do? Nothing else, eat and sleep. Okay, nice, great. So friends, she said she eat and sleep. That's a little funny part. Yes, and be creative, do cycling, do yoga. Any more activities you want? Do that and you'll never get bored. And stay home, stay safe, wear your mask and maintain distance and get vaccinated. Thank you. Hello everyone, how are you all? This is Nina Spiti studying grade 2, Monita G School, Kanapeti, Sivangai. We all know the whole world is now suffering from a new disease called COVID-19. This is caused by a virus called coronavirus. It started from China and many people were affected and lost their life. We all know there are no medicine for this disease yet. As per government guideline, we follow the instruction. Stop spreading the virus. Wash regularly our hand with soap and water. Use alcohol hand sanitizer. Stay at home. Don't go outside unnecessary. Cover your nose, mouth with mask. Don't touch eyes, nose and mouth. Eat healthy food to improve our immunity. We all pray for the recovery of suffering people. I salute all the doctors, nurses, health workers, government staff. We shall overcome. Bye. Hi Kitty Kitties, this is Nitika signing in MGTV. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நல்லா கம்முன்னு ஜம்முன்னு நம்மளோட சுட்டி குட்டீஸ் நம்ம வீட்டில் இருந்து ஆன்லைன் கிளாஸ் கவனிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நம்ம டெலிகால் பண்ண போகிறோம். இந்த சிச்சுவேஷனில் அவங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ யாருன்னு எந்த சூப்பர் ஹீரோவுக்கு தேங்க் பண்ண போறாங்கன்னு நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் காலரை நம்ம பார்க்கலாம். ஹாய் தன்ஷிகா, நாங்க எம்ஜி டிவில இருந்து பேசிட்டு இருக்கோம். நல்லா இருக்கீங்களா? இந்த சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? உங்களோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோ யாரு? Hi Nitika, thank you. நீனும் ஃபேமிலியும் சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தன்ஷி, நானும் என் ஃபேமிலியும் சேஃபாக இருக்கோம். உண்மையிலே ஹீரோ போலீஸ் தான். ஏன்னா அவங்க தான் வைரஸ்லேருந்து ஃபைட் பண்ணி நம்மளை காப்பாற்றுறாங்க. ஏன்னா சூப்பர் ஹீரோ போலீஸ் தான். நீங்கள் யாருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோட ஃபர்ஸ்ட் சல்யூட் போலீஸ்க்கு தான். ஏன்னா இந்த கோவிடை ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கிறாங்க, அதுவும் வெளியே இருந்து. சொன்ன மாதிரி நம்ம போலீஸ்க்கு ஒரு சல்யூட் அடிச்சுக்கலாம். நம்மளை காக்கிற ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ்லாம் யாருன்னா டாக்டர், நர்ஸ், கிளீனர்ஸ், போலீஸ். அதுக்கடுத்து நம்மளோட எஜுகேஷன் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு இப்போ ஆன்லைன் கிளாஸ் தான் ஒன்று க்ரியேட் பண்ணி நம்மளை படிக்க வைக்கிற டீச்சர்ஸ்க்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம்.
Next week, next caller ஓட பேசலாம். Until then, your Nitika. Bye bye. Hi everyone. Welcome to Coffee with Amreen. Today we are in a pandemic situation. Everywhere is corona. So put mask regularly. Put sanitizer and wash your hands regularly. Go out if it's really important. Stay home, stay safe. Today, now we're gonna meet Aji. He's my brother Ajin Sharif. He's in 12th. Hi, Hi, Hamrin. How are you? I'm fine. How are you? I'm fine. In the pandemic situation, 12th exam எழுதாம உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுது? எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் வந்து நிறையா ஸ்ட்ரெஸ்லாம் வருது, இந்த டிப்ரெஷன்ஸ் அது மாதிரி. ஏன்னா எக்ஸாம்ஸ் தள்ளி போக டேட் தள்ளி போக எங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாகுது. எப்போ வைப்பாங்க, ஒர்க் லோடு, அப்புறம் வந்து ஸ்டடீஸோட ப்ரெஷர் அதிகமாகுது. நீங்க ரெகுலர் ஸ்கூல் போகாம ஆன்லைன் கிளாஸ்ல பண்றீங்க, உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுது? வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இதுதான் கரெக்டாக இருக்கும். ஆனால் 12த்துன்னு பார்க்கும்போது நாங்கள் வந்து ஸ்கூலில் கரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணி டீச்சர்ஸோட கரெக்டாக கோச்சிங் கொடுத்தா தான் இதாக இருக்கும். மற்றபடி இது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நிறையா டவுட்ஸ்லாம் நிறையா வருது. வந்து டைரெக்டாக டீச்சர்ஸ்கிட்ட இருந்து நாங்கள் கேட்டோம்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஆனால் அது வந்து இப்போ இந்த சுச்சுவேஷனில் அது இல்லை. ஸோ கொஞ்சம் நான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸோட எபிலிட்டி, அப்புறம் அவங்களோட இது திறமை, அதெல்லாம் என்ன இதுபடி அப்போ தான் அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது தான் கரெக்டாக இருக்கும். காலேஜ் போகும்போது அவங்களோட இது அப்போ தான் கரெக்டாக தெரியும். எந்த குரூப் என்ன இதெல்லாம் போகிறாங்களோ அவங்க மார்க்கு அவங்களோட நாலேஜ் வச்சு தான் போக முடியும். இது வந்து எக்ஸாம் இருந்தால் தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ அம்ரீன். Welcome. Okay, bye. Bye. Morning, ma'am. I am Anchor. My name is D.M. Punidan, 3rd standard. Rampo Vijaya CBSE Talaivar. How are you? I am fine. What about you? You? I'm also fine. Hi, sister. What is your name? My name is M. Kavya. Standard you study. I am studying 6th grade. School name. My school name is Rampo Vijaya CBSE. What is your mother name? My mother name is M.
மேல் தான் இருக்கணும். ஆனா என்னோட சேர்மன் சார் பால் கார்த்திகேயன் சார் சாரி இப்ப அவங்க உங்களுக்கும் சேர்மன் தானே. நம்மளுடைய சேர்மன் சார் பால் கார்த்திகேயன் சார் and my academic director sir Duraipandian sir and my all teachers. இவங்கெல்லாம் நம்மளோட நம்ம பிள்ளைங்க ஒரு படி மேல் தான் இருக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஆர்வமா செயல்பட்டாங்க. அதனால தான் இந்த சமுதாயத்துல நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லா விஷயத்துலையுமே டாப்பரா இருக்கும். சேர்மன் சார் வந்து நம்ம படிக்கிற காலத்துலலாம் என்னைய டெலிஷா ஐஏஎஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. நீங்க நினைப்பீங்க என்னடா நம்ம சார் ஐஏஎஸ்ன்னு கூப்பிட்டுருக்காரு, ஆனா இங்க வந்து ஆங்கர் வேலை பார்த்துட்டு இருக்காங்களே இவங்க அப்படின்னு நினைப்பீங்க. இந்த ஆங்கர் வேலை வந்து நான் இஷ்டப்பட்டு பார்க்குற ஒரு வேலை. இதுக்கும் காரணம் என்னோட பள்ளி தான். இப்ப கூட நான் ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம ஸ்கூல் சொல்லி கொடுத்த ஒன்று எக்கனாமிக் லெவலா நம்ம பேரண்ட்ஸை ஸ்டபன் பண்ணி நிற்கவே கூடாதுன்றது தான். சேர்மன் சார், நீங்கள் இந்த செலிப்ரேஷனை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள் மனசு எங்களை எப்போவுமே வாழ்த்திக்கிட்டு இருக்குன்றதும் தெரியும். கண்டிப்பாக நான் ஐஏஎஸ் ஆகி நம்ம ஸ்கூலுக்கு கண்டிப்பாக சீஃப் கெஸ்டாக வருவேன். உங்கள் பிள்ளைங்களான நாங்கள் எல்லாத்துலேயுமே டாப்பராக தான் சார் இருப்போம். ஓஹோ, பேசிக்கிட்டு இருந்ததுலையே டைம் போயிடுச்சுல. ஓகே, ஒரு குட்டி பிரேக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம இந்த செலிப்ரேஷனை சந்திக்கலாம். See after a small break. வணக்கம், என் பேர் ஏ ராகவனா. நான் சிவகங்கை மாவட்டத்தில் சீப்பள்ளியிலேருந்து வந்திருக்கிறேன். இப்போ என் கூட ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கேட்க வந்திருக்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம். உங்களை பற்றி அறிமுகம். வணக்கம், என் பெயர் ராதா. நான் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிவகங்கையில் செவிலியராக பணிபுரிந்து வந்துருக்கேன். கேளுங்க சார். மேடம், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. அந்த கோவிட் பேஷண்ட்டை நீங்கள் தான் டீல் பண்ணுறீங்க. அந்த தடுப்பு முறையும் அதை ஒரு சில வார்த்தைகள். நல்லது சார். நாங்கள் இப்போ எங்களுக்கு எல்லா அரசு மருத்துவக் கல்லூரி சுகாதாரம் எல்லா இடத்துலையும் கொரோனா பேஷண்ட்ஸுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காண்டி தனித்தனி அமைப்புகள் ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த முறையில அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒரு வைத்தியங்கள் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 2ஆம் அலை கட்டத்துல கொரோனா தொற்று அதிகப்படியாக தான் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் அரசாங்கமும் ஒரு சில தடுப்பு முறைகள் லாக்டவுன் இதெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த தொற்றோட எண்ணிக்கை குறைக்கணுன்றதுக்காண்டி அதுக்குரிய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று சார், இந்த கொரோனா தொற்றுன்றது மோட் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்றதா நம்ம வாட்ச் பண்ணணும். அதுக்கு தான் நம்மளுக்கு கவர்மெண்ட்லேயும் பல வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. ஹேண்ட் வாஷ், ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்றது, மாஸ்க் யூஸ் பண்றது, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, க்ரௌட்ஸ் அவாய்ட் பண்றது, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த மோட் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங்கை குறைக்கிறது தான். இப்போ இந்த கொரோனா வைரஸ்ன்றது ஒரு வைரஸ். அந்த தொற்று தான் இப்போ மனிதர்கள் அதிகப்படியாக பரவிட்டு இந்த வைரஸ் உயிர் வாழ்றதுக்கு ஒரு காஸ்ட், அதாவது அது மனிதர்களால் பள்ளி பெருக முடியும். அப்படின்றப்ப 2 மனிதர்கள் சந்திக்கிறப்ப அவங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸை நம்ம 2 மீட்டர் இல்லைன்னா 6 அடி 6 ஃபீட்னு சொல்றோம். உங்களோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த நேரத்தில் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணணும் கம்பல்சரி. ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னா இப்போ நம்ம 2 பேரும் உட்காந்து பேசுறோம். அந்த தொற்று என்னிடம் இருக்கலாம் இல்லாமே இருக்கலாம், உங்களே இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், அது தெரியாது. ஏன்னா அதோட சைன்ஸ் சிம்டம்ஸ் வெளியே வரப்பதான் நம்மளுக்கு தொற்று இருக்கிறது கன்ஃபார்மா தெரியும். அப்படின்றப்ப நம்ம மாஸ்க் போடணும்னா அது யூஸ்வலா டிராப்லெட் இன்ஃபெக்ஷன், ஏர்பார்ன் டிசீஸ் மாதிரி நமக்கு வருது. அப்படின்றப்ப ஏற்கனவே உங்கள்கிட்ட வரதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம மாஸ்க் நம்மளுக்கு உதவுது. அப்புறம் வியர்த்த மாஸ்க் தனிப்பட்டு 2 இல்லை, நம்ம ஒரு க்ரௌட்ல போறப்பையோ பல பேர் இருக்கிற இடத்துல இது பண்றப்பையோ நம்ம இதை கண்டிப்பான முறையில ஃபாலோ பண்ணணும். மாஸ்க் கண்டிப்பான முறையில மாஸ்க் போடணும். ஹேண்ட் வாஷ் அடிக்கடி சோப்பு வச்சு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அது எதுக்கு சொன்னா அந்த வைரஸ் அந்த சோப்பு இருக்கிறது அழியிற தன்மை குறையும். அதனால சோப்பு வச்சு ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்றோம். ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ண சொல்றோம். சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்றோம். இது பொதுவாகவே கவர்மெண்ட் நம்மளுக்கு அடிக்கடி அறிவுறுத்துகிற
வழிமுறைகள். இதோட இல்லாம நாங்க வந்து as a staff nurse முறையில ஹாஸ்பிட்டல்ல அந்த பேஷண்ட்ஸை டீல் பண்றாங்க. இந்த கொரோனா தொற்று இருக்கிற பேஷண்ட்ஸ்ல முக்கால்வாசி பேர் எல்லாமே வந்து ஒரு பயம், நம்மளுக்கு கொரோனா தொற்று வந்துருச்சு, இனிமே என்ன ஆகுமோன்ற ஒரு பயம். இது வந்து பயப்படக்கூடிய அவசியமே இது கிடையாது சார். இதை வந்து இந்த கொரோனா தொற்று அந்த அறிகுறிகளை ஆரம்பித்த உடனே அலட்சியப்படுத்தாம உடனே மருத்துவமனை சென்று மருத்துவரை அணுகி அதுக்குரிய முறையான வைத்தியத்தை ஆரம்பிச்சோம்னா இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. அலட்சியப்படுத்திட்டு நம்ம சாதாரண தடுமோ சாதாரண சளி எங்க நம்ம மருத்துவமனைக்கு போனா நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களோ அப்படின்ற பல சிந்தனைகளோட அதை அலட்சியப்படுத்துறவங்களுக்கு தான் இது நுரையீரல் வர போய் இதனுடைய கண்டிஷன் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜா போயிடுது. அதோட இல்லாம இப்ப நம்ம அரசாங்கம் நம்மளுக்கு வேக்சினேஷன்ஸ் நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அபவ் 45 கொடுத்துட்டு இருந்த கவர்மெண்ட் இப்ப 18+ இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்னா வேக்சின் தான் சார் இது பெஸ்ட். அதனால எல்லாருமே வேக்சின் போட சொல்லி கவர்மெண்ட்ல அறிவிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சார் இது வந்து தடுப்பு முறைகள்ன்றதை விட அரசாங்கம் சொல்ற விதிமுறைகளை எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைத்து இதுல இன்வால்மெண்டா செஞ்சோம்னா இந்த கொரோனா தொற்றுல இருந்து வெளியே வந்துடலாம் சார். மேடம் நீங்க ஹாஸ்பிட்டல்ல PPE அந்த கிட்ட போட்டு இருக்கீங்க மேடம், அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா மேடம்? கண்டிப்பான முறையில் சார் எங்களுக்கு வந்து இந்த கொரோனா தொற்று ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இந்த கொரோனா தொற்று ஆரம்பிச்சு 1.5 வருடம் ஆயிடுது. அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த PPE கிட்ட போட்டு ரொம்ப சஃபகேஷன் ஆகி ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவோம் சார். நான் இல்லைன்னு தான் சொல்றேன், இப்பயுமே அப்படித்தான் இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் அந்த PPE கிட்ட போட்டோம்னா நம்ம வார்டுக்குள்ள பேஷண்ட்ஸ் வைட்டல்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 4 மணில இருந்து 5 மணி நேரம், ஒரு சில நேரம் 6 மணி நேரம் கூட ஆகும். அந்த 6 ஹவர்ஸும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இருக்கிறது உள்ள ஸ்வெட்டிங் ஆகி ஒரு மாதிரி கிட்னஸா ஒரு மாதிரி சஃபகேஷனாக சார் இருக்கும், இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா வேற வழி இல்லை, அந்த பேஷண்ட்ஸ் நம்ம டீல் பண்றப்ப இதை செஞ்சாதான் நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து தர முடியும். ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தது, இப்ப அது வந்து பழகிடுச்சு சார். அதனால அந்த கிட்ட போறதுக்கு முன்னாடி முறையா நாங்க என்னென்ன ரொட்டீன் ஒர்க்ஸ் செய்யணுமோ நம்மளுடைய நேச்சுரல் காலிங்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த கிட்ட போட்டுட்டு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வந்து நாங்க இதை ரிலீஸ் பண்ணுவோம் சார். நன்றி மேடம், உங்களோட இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப அதிக சேவை செய்யற நம்மளுடைய காவல்துறை பணியாளர்களும் மருத்துவத்துறை பணியாளர்களும் பத்திரிகை நண்பர்களும் சுகாதார பணியாளர்களும் அவர்களுக்கு நலமுடன் இருக்க நாங்கள் ஆண்டவிடம் பிரார்த்தனை செய்திருக்கிறோம். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க தொகுப்பாளர் கவின் ராஜா. ஏன் தொகுப்பாளர் பேச மட்டும் தான் செய்யணுமா, பாடக்கூடாதா? உங்களுக்காக இந்த தொகுப்பாளர் இந்த கொரோனாவை பத்தி பாட வந்திருக்கேன். இதோ தன்னே தானே நானே தானே தன்னே தானே நானே கோவக்கார கொரோனாவும் இல்ல உங்களை
important topic of save water. Water is the precious gift of nature to we humans. It is required by all humans, animals and plants for survival. It has become necessary to save and conserve water because the amount of fresh water on earth is very less. Due to less rainfall, the amount of drinking water is getting reduced. Hence, government is not able to supply ample amount of fresh water to everyone. Some villages are facing a big problem of drinking water. Hence, we must realize this problem and efforts to save water. Steps like rainwater harvesting will play a major role in saving water. Thank you, friends. ஹாய் காய்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் ராம் கௌதம். ராம் கௌதமா அது யாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா உங்க யாருக்கும் தெரியாதுங்க. அது நான் மாஸ்க் போட்டிருக்கேன், சுத்தமா தெரியாது. இந்த ரூம்ல இப்ப யாருமே இல்லை. ஸோ நான் தைரியமா மாஸ்க் கழட்டுறேன். நான் மாஸ்க் கழட்டிட்டேன். இப்பயும் எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் இந்த குரூப்புல இப்பதான் நான் என்டர் ஆகுறேன். இருந்தாலும் உங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் உங்களை மீட் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னடா காதில் ஹெட்ஃபோனு, கண்ணில் கண்ணாடி, கூத்தில் கோமாளி வேறு வந்து நின்றுருக்கான்னு பார்க்காதீங்க. கண்ணாடி கழட்டிடுறேன். ஆயா வாய்ப்பில் கல், ஏன்னா அவங்களுக்கு இல்லை பல்லு. கீழே ஹெல்மெட் போடாமல் போனவங்க வாயில் கொசு போய் பார்த்துருப்பீங்க. கீழே குனிஞ்சு கூட்டுற ஆயா வாயில் கல் போய் பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க, இப்படி ஒரு நிகழ்வும் வரலாற்றில் நிகழதான் செஞ்சிருக்கு. போடுறது தான் இவ்வளோ பில்டப் பண்ணி வந்தியாடா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்த சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்படி யாரும் சொல்லாத விஷயத்த நீ என்னடா சொல்ல போற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விஷயம் இருக்குங்க. தில்லுக்கு துட்டு, டேலண்ட் ஹண்டில் சேர்ந்த கிஃப்ட்டு. என்னடா அவன் சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கலாம். ஆமாங்க, சம்மந்தம் இல்லை தான். ஜஸ்ட் ஒரு சின்ன முக்கிய தான் போட்டேன். சரிங்க, இந்த விஷயத்துக்கு வருவோம். கொரோனா பேண்டமிக்கால நம்ம 1.5 வருஷமா ஸ்கூல் பக்கமே போகலாங்க. என்னதான் ஜூம் கிளாஸ், ஹோம்ஒர்க்னு ரொட்டீனா இருந்தாலும் கொஞ்சம் போரா தாங்க இருக்கும். இப்படி போரா இருக்க சுச்சுவேஷன்ல ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணணும்னு நினைக்கும் போது தாங்க நம்ம சிவகங்கை மாவட்டத்துல இருக்க மவுண்ட் லீசா ஸ்கூல்ல இருந்து ஒரு சம்மர் கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. டேலண்ட் காம்படிஷனா? நமக்கும் இல்லைங்க டேலண்ட் இருக்க போகுது அப்படி நீங்களும் நினைக்கலாங்க. அப்படிதான் நானும் நினைச்சேன். இந்த குரூப்ல நம்மள மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க டேலண்ட்டை வெளிப்படுத்துறதை பார்த்துதாங்க எனக்கும் ஒரு யோசனை வந்துச்சு. அதுதாங்க இந்த ஆங்கரிங். இல்லை ஆங்கரிங் மட்டும்தான் நீங்கள் பண்ணணுமானா கண்டிப்பாக கிடையாதுங்க. இன்னும் நிறைய டேலண்டான விஷயங்கள் இருக்குங்க. லைக் ஃபைன் ஆர்ட், ஃபோட்டோகிராஃபர், அக்ரிகல்ச்சரிஸ்ட், ஆர்கியாலஜிஸ்ட், எக்ஸ்பர்ட் அண்ட் ஆங்கரிஸ்ட், இப்படி பல டேலண்டான விஷயங்கள் இருக்குங்க. இதில் உங்கள் டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க. பார்ட்டிசிபேட் பண்றோம், பிரைஸ் கிடைச்சுமா அப்படின்னு நீங்க கேட்கலாங்க. பிரைஸ் கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறது முக்கியம் இல்லைங்க. தோக்குறோம் ஜெயிக்கிறாங்கிறது வேற விஷயம். நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம படிக்கிற ஸ்கூலுக்கும் நம்ம டீச்சர்ஸுக்கும் பெருமை சேர்க்கறதுல தான் சந்தோஷமே இருக்கு. நான் அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் உங்க டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணி அதை பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க படிக்கிற ஸ்கூலுக்கும் உங்க டீச்சர்ஸுக்கும் பெருமை சேருங்க. ஓகே காய்ஸ், இந்த டேலண்ட் காம்படிஷன் மூலமா உங்களை சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். ஓகே காய்ஸ், see you later in some other competition. Tada, see you, bye bye. Hello everyone, I hope you all are doing great. Well, are you ready for the online summer camp? During this summer camp, a question to every parent: what is your child doing during these lockdown days? Is he or she learning something new or just sitting and wasting time on mobile phones and TV? Do not let your child's creativity be large and obvious. Get to go! We are organizing the online summer camp for children from age 8 to 18. Your children are precious to us as they are to you. Hence, with this online summer camp, we look forward to help them learn education and better future. They will be taught various activities, include meditation, personal hygiene,
yoga, memory technique, time management, anger management, vision board, law of attraction. During this lockdown, give your child a gift of opportunity to grow towards a better and healthy future. For further details, kindly contact Ramco Vidyalaya CBSE School. Until then, bye from Ashwini. Bye bye. Thank you. அனைவருக்கும் வணக்கம். என்னடா யாரா இவன், சின்ன பையனா இருக்கானே, இவன் என்ன சொல்ல போறான் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. கடுகு சிரித்தாலும் காரம் போகாது, அந்த மாதிரி. ஆமாங்க, ஒரு சின்ன உளியால ஒரு பெரிய சிலையே வடிவிக்க முடியுது. அந்த மாதிரி இந்த சின்ன பையன் சொல்ற செய்தியால நீங்க ஒரு பெரிய ஆளாக போறீங்க. எல்லா திறமையும் இருக்காது. ஆனா திறமை இல்லாத மாணவர்கள் இந்த உலகத்திலேயே இல்ல. அவங்கள்ட்ட எந்த மாதிரி திறமைலாம் இருக்கும்னா, சில பேர் பாடுவாங்க, சில பேர் ஆடுவாங்க, சில பேர் வரைவாங்க, அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். மாணவர்களே, உங்கள் திறமையை வெளிப்படுத்த எங்கள் பிளாட்ஃபார்ம் மவுண்ட் லிட்ரா ஜி ஸ்கூல் வழங்கும் சம்மர் கேம்ப் டேலண்ட் ஹண்ட். சும்மா பேரை கேட்டோன்னே அதிருதுல. ஹண்ட்னா என்னங்க? நம்ம வேட்டை. நீங்க வேட்டைனா நம்ம காட்டுல நடக்கிற சிங்க வேட்டை, புலி வேட்டை, மான் வேட்டைன்னு நினைச்சுக்காதீங்க. மாணவர்களோட திறமை வேட்டை இது. மாணவர்களே, உங்கள் திறமையை வேட்டையாட நாங்க ரெடி. உங்கள் திறமையை வெளிப்படுத்த நீங்க ரெடியா? நன்றி. இவன் உங்கள் கவின் ராஜா. Hi guys, I am K. Rajeshwari, 5th grade, Ramco Vidyalaya CBSE Dalawal. இந்த லாக்டவுன் டைமில் வந்து ஸ்கூல்ஸ் காலேஜ்லாம் மூட இருக்கனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு நம்ம வந்து அவங்கக்கிட்ட கேட்கலாம். வாங்க. ஹாய் ப்ரோ, how are you? Yeah, I'm fine. How are you? I'm fine. உங்கள் நேம் என்ன? என் பேர் கேத் லோகேஷ். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓ, 10th ஸ்டாண்டர்டா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ப்ரெஷர் இருக்கும். எப்படி அந்த ப்ரெஷராக நீங்கள் சமாளிக்கிறீங்க? யா, ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். நான் ஸ்கூலுக்கு போயிருந்தா ரொம்ப ஈஸியாக ஃபுல்லாக கவனிச்சிருப்பேன். வீட்டில் இருக்கிறதுனால இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் வரையா, ஸோ 50% தான் கவனிக்க முடியுது. ஏன்னா இந்த நெட்டு ப்ராப்ளம், அதனால. ஓகே, நீங்கள் வந்து இந்த லாக்டவுன் டைம் வந்து என்னெல்லாம் என்டர்டைன் பண்ணுறீங்க உங்கள் வீட்டில்? நான் வந்து லாக்டவுனுக்கு முன்னாடியே நிறையா செடி வாங்கி வச்சிட்டேன். வீட்டில் செடி வாங்கி அதுக்கு தண்ணி ஊற்றுறது, வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறது, அப்புறமேட்டுக்கு அப்பாவுக்கு வர ஒர்க் ஃப்ரம் ஹோம், அவர் கூட ஜாலியாக கேரம் போர்டு செஸ் விளையாடுவோம். அவ்வளோதாங்க. ஓகே, நீங்கள் வந்து இந்த லாக்டவுன் டைம் வந்து யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க ரொம்ப? நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ், என் ரிலேட்டிவ்ஸ், என் தாத்தா பாட்டி, அப்புறம் ஸ்கூல் டீச்சர்ஸ், இவங்க எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே, கடைசியாக நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, மக்களுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜே செல்லஸ்டி. இன்றைக்கி நான் இன்டர்வியூ எடுக்க போகிறேன். அது வந்து ஒரு சர்ப்ரைஸ். உங்களால் கெஸ் பண்ணவே முடியாது அது நான் யாரை இன்டர்வியூ எடுக்க போகிறேன்னு. வாங்க பார்க்கலாம். சரி, நம்ம இப்போ வந்து இன்டர்வியூ எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. வாங்க. உங்ககிட்ட சொன்ன சர்ப்ரைஸ் இதுதான். இங்கே பாருங்கள், ரேபிட்ஸ் நிறையா வச்சுருக்கேன் நான். ரேபிட்ஸு இப்போ வந்து இவங்கக்கிட்ட இவங்க பேர் என்னன்னு கேட்போம். சார், உங்களுக்கு என்ன சாப்பிட வேணும்? இந்தாங்க சார், நீங்கள் கேட்ட மாதிரி 2 கேரட். டேஸ்டா இருக்கா? சார், இந்த லாக்டவுன்ல என்ன சார் பண்றீங்க? அடுத்து வந்து நம்ம இன்னொரு ஆளை இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அவங்க யாருன்னா இவங்க தான். உங்கள் பேர் என்ன மேடம்? என் பேர் பிங்கியா. பேர் பிங்கியா. மேடம், நீங்கள் லாக்டவுனில் என்ன பண்ணுறீங்க? அவங்க சாப்பிட்டு தூங்குவாங்க போல, கோவப்பட்டு முட்டை வராங்க. வாங்க, அடுத்து உங்களை பார்ப்போம். வந்து கடைசியாக யாரை பார்க்க போகிறோம்னா சம்சி. அவங்க பேர் வந்து சம்சி. அவங்க வந்து என்னோட ஃபேவரட் கோட். ஹலோ சம்சி.
தின்னுட்டு தூங்குறேன். இப்போ நம்ம வந்து முடிச்சுக்கோம். ஓகே பாய். பாய் சொல்லுங்க. பாய். நான் இன்னைக்கு வந்து ஒரு நாளை இன்டர்வியூ எடுக்க போகிறேன். யாருன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ரிட்டையர்டு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர். வாங்க இன்டர்வியூ பார்க்கலாம். தேங்க்யூ சார். இன்னைக்கு வந்து நம்ம உங்கள் பேருங்க சார்? சந்திரன், சி சந்திரன். ஓகே சார். நீங்கள் வந்து ஏர்ஃபோர்ஸில் என்னவா இருந்தீங்க சார்? ஏர்போர்ட்டில் வந்து மாஸ்டர் வாரண்ட் ஆஃபீஸராக இருந்தேன். மாஸ்டர் வாரண்ட் ஆஃபீஸருங்கிறது ஹையஸ்ட் ரேங்க். இது வரைக்கும் நீங்கள் வந்து எத்தனை வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார் ஏர்ஃபோர்ஸில்? ஏர்போர்ட்ஸில் கிட்டத்தட்ட 36 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சார் இது வரைக்கும் நீங்கள் வந்து அதாவது உங்கள் ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் சார். ஜெர்னின்னா ஏர்போர்ட்ஸில் வந்து எப்போவுமே வந்து டிட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. இன்னொரு இடத்துக்கு ஏரோப்ளேன் போகிறதுக்கு அதில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியனும் நாங்கள் ஏரோப்ளேன் எந்தெந்த ஏரோட்ரமுக்கு போகுதோ அந்தந்த ஏரோட்ரமுக்கு நாங்களும் போயிடுவோம். ஓகே சார். இது வரைக்கும் நீங்கள் எத்தனை ஸ்டேட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க சார்? ஸ்டேட்டுன்னு எடுத்தால் கவுண்டர்ஸ் எக்கச்சக்கமான ஸ்டேட்டுக்கு பர்டிகுலர்லி எல்லாமே பார்டர் ஏரியாவுக்கு தான். ஓகே சார். பார்டர் ஏரியாவில் உள்ள ஸ்டேட்டுங்களுக்கு தான் அடிக்கடி டிட்டாச்மெண்ட்டில் போகும். சார் இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறையா வார்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. அந்த வார்ஸில் ஏதாவது கொஞ்சம் எதாவது சொல்லுங்கள் சார். அந்த வார்ஸை பற்றி. வார்ஸ்ன்னு எடுத்தால் 1962 சைனா வார்னு சொல்லுவாங்க. ஆமாம். அந்த சைனா வாரில் வந்து ஒன்லி ஆக்ஷன் அதிகமாக இல்லை, ஏன்னா சீக்கிரமே சமரசத்துக்கு வந்துட்டோம். அதுக்கு அடுத்தது 65 இந்தோ பாகிஸ்தான் வார் இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 22 டேஸ் நடந்தது. ஓகே சார். அந்த டேஸில் வந்து பெரும்பாலும் அது வெஸ்டர்ன் சைடில் சைடில் தான் இருந்தது. அப்புறம் இம்பார்ட்டண்ட் வார் வந்து 1971 பங்களாதேஷ் லிபரேஷன் வார். அது வந்து ஃப்ரம் ஈஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷை வந்து லிபரேட் பண்ணி பங்களாதேஷ்கிட்ட பெங்காலிங்கிட்ட நம்ம வந்து ஒப்படைச்சோம். அது இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய முழு பங்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸு, இந்தியன் ஆர்மி எல்லாமே இருக்குது. சார் இது வரைக்கும் நீங்கள் சேரும்போது வந்து உங்களோட கண்டிஷன் எப்படி, நீங்கள் எத்தனை வயசில் சேர்ந்தீங்க அதை பற்றி சொல்லி சார். சேரும்போது கண்டிஷன் வந்து 18 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்போ என்னோடய வயசு 18 வயசு 2 மாதம். அப்போ நான் ஜாயின் பண்ணப்பட்டு 1 இயர் இந்த ட்ரைனிங் என்ன கான்பூர். அதுக்கப்புறம் ஆப்ரேஷனல் யூனிட்டு ஆல் ஓவர் இந்தியா நான் வேலை பார்த்தேன். இப்போ வந்து இப்போ நீ ரிட்டையர் ஆகிட்டீங்க. இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இப்போ உங்களை ஏர்ஃபோர்ஸில் கூப்பிட்டாங்க, நீங்கள் போவீங்களா சார்? ரிட்டையர் ஆன பிறகு ஏர்ஃபோர்ஸில் கூப்பிடுவாங்க, ப்ரொவைடட் ஏஜ் வந்து ஏஜ் வித்தின் த லிமிட்டில் இருக்கணும். நான் வந்து ஏஜ் லிமிட்டை இப்போ க்ராஸ் பண்ணிட்டேன். அதனால் கண்டிப்பாக என்ன ஏர்ஃபோர்ஸில் கூப்பிட மாட்டாங்க. அப்படியே கூப்பிட்டுருந்தா நான் ரெடி டு கோ. ஓகே சார். இப்போ நம்ம இன்டர்வியூ முடிஞ்சு அவ்வளோதான். சரி, பாய். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜிவிபிஎஸ். நான் எங்கே இருக்கிறேன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் தான் இருக்கிறேன். இங்கே காற்று வேறு செம்மையாக அடிச்சிட்டு இருக்குது, நல்லா கூலிங்காக இருக்குது. ஸோ நாங்கள் போன வாரம் மலேசியா ட்ரிப் போயிட்டு ஒரு 4 to 5 days அங்கே முடிச்சுட்டு இப்போ இன்னைக்கு ஈவினிங் தான் வந்தோம். ஸோ அதுலேருந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணால் நாங்கள் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட் பிடிச்சோம். எங்கள் வாழ்க்கையிலே அதுதாங்க ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு. என்னங்கிறீங்க, ஃப்ளைட்லாம் நான் பொம்மையில் விளாண்டது வானத்தில் பார்த்ததோடு சரி, இன்றைக்கி தான் சீரியஸாக நான் பார்த்துருக்குறேன் நேரில். டேக் ஆஃப்லாம் அப்படி இருந்துச்சு சும்மா. அப்புறமா நைட்டு 9 மணிக்கோ 10 மணிக்கெலாம் ஃப்ளைட் ஏறிட்டு நைட்டு தூக்கம். நாங்கள் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு தூங்கிட்டு ஏர்போர்ட்டில் வேறு நாட்டுக்கு எங்கேயாச்சும் போயிட்டோன்னா அவ்வளோதான் இப்போ மாறி ஆயிருன்னு சொல்லிட்டு தூங்காமல் படம் பார்த்துட்டு இருந்தேங்க. மறுபடியும் மார்னிங் 6:30க்கு ரீச் ஆனோம். அங்கே ரீச் ஆகிட்டு கோலாலம்பூர் பிளேஸில் தான் ரீச் ஆனோம். ரூம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தான் இடத்த ரீச் பண்ணோம். இடமா இது பங்கமாக இருந்துச்சு இடம்லாம்.
செம்மையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் மார்னிங் டிஃபன்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வாட்ச் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டாங்க. சும்மா வாட்ச் அந்த மாதிரிலாம் விற்றுட்ருப்பாங்க. நம்ம ஊரோட அங்கே மேலே இருக்குதுங்க. அத்தனை வாட்ச்சு, பேக்ஸு, நெக்லஸ்ஸு அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இதில் ஒரு அல்டிமேட் என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு கோல்டன் வாட்ச் வாங்கியிருந்தேன். அதை வாங்கலாம் காசு 100 ரிங்கிட் கொடுக்குறப்போ ஒரு பாட்டி பிடிங்கிட்டு போயிட்டாங்க. நானும் ஏதோ திருடம் பாட்டின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கிற பின்னாடி கடைசியாக பார்த்தா அவங்களும் வாட்ச் விற்கிறவங்க தான். அந்த வாட்ச் அவங்களும் கொடுத்து அதே டிசைன் தான் சொல்லிட்டாங்க. சரி ரெண்டே ஒரே மாதிரி தானே, சரி காசு கொடுத்துட்டு மீதி காசுலாம் வாங்கிட்டு ஈவினிங் லஞ்ச்லாம் முடிச்சிட்டோம். லஞ்செல்லாம் அதெல்லாம் அமிர்தவங்க. எங்கள் ஊர் புரட்டாசி மாதம் அப்போ எங்கள் ஊரில் அதெல்லாம் முடிச்சுட்டு லஞ்செல்லாம் ஃபுல்லாக நான்வெஜ்ஜு. என்னங்கிறீங்க 4 நாள் நான்வெஜ்ஜாக வெட்டி தள்ளிட்டேன். ஸோ அப்புறமா மதியானம்லாம் லஞ்ச் முடிச்சுட்டு மறுபடியும் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்படி ட்வின் டவர் போனோம். ட்வின் டவர் நைட் வியூனா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஃபுல்லாக அதை பார்த்து முடிச்சோடனே மஜாவாக இருந்துச்சு, சூப்பராக. நாங்கள் என்ன பஸ்ஸில் போகும்போது சைடில் பார்த்துட்டோம், சரி ஃப்ரண்ட்டில் பார்த்தா பாருங்கள் மாசு அப்படியே கண்ணில் குளிர மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு கண்ணுக்கு. அது மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறது, எப்படி சொல்கிறது, ஐயோ தெரில எனக்கு. கண்ணுக்கு ஒரு மாதிரி இதமாக இருந்துச்சு சொல்லலாம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்து முடிச்சோடனே மஜாவாக இருந்துச்சு. அப்படியே சைடில் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி மாதிரி. என்னது ஓகேங்க. நெக்ஸ்ட்டில் ட்வின் டவர்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக சாக்லேட் ஃபேக்ட்ரி ரீச் ஆகணும். எல்லாம் அமிர்தமாக இருந்துச்சு. என்ன பாக்கியம், பஸ்ஸை எடுத்துகிட்டு போகலாங்க. நான் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் பாட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பார்த்த உடனே என் மனசில் உருகி போயிடுச்சுங்க. முடியல. ஃபுல்லாக சாக்லேட்லாம் பார்த்துட்டு கடைசியில் பார்த்தோன்னா ட்ராகன் சாக்லேட்டு சென்டரில் ஒயிட் சாக்லேட் வச்சுருந்து ட்வின் டவர் மாதிரிலாம் அடிக்க வச்சுருந்தாங்க அந்த பாக்ஸ்லாம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு வழியாக மஜா பண்ணிட்டு 4 நாளே என்ஜாய் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கிறோம். ஸோ இந்த The beautiful thing about learning is that no one can take it away from you, said by B.B. Kings. A warm and a pleasant greetings to all our kites and all gathered here. I'm Danish K at the Anchor's desk on this tremendous day. This occasion is to celebrate on behalf of our 57th annual day. I heartily welcome dear teachers and the honorable chief guest to our program. I am so happy to see you together here. I thank each and everyone present for joining the program. We move on to our program with a prayer song. Here comes our school nightingales for connecting us with God. Thank you, cuckoos, for connecting us with God. Welcoming is our hobby. Here comes my friends for a welcome speech. Thank you, friends. It was a delightful speech. When darkness comes, let us not condemn the dark, but light a lamp to illuminate. I request the honorable chief guest, the principal, and the coordinators for lighting the lamp. Thank you, sirs, and thank you, ma'am. Next, you are amazing. Just the way you are. The KGs are here to perform a Mickey Mouse dance. It was a mind-blowing performance, kids. I invite the principal for the guest of honor. Thank you, sir. I request you to stay in the stage to give away the following awards for the achievers. Congratulations to all the winners. I request the principal and the chief guest to pocket a motivational speech for the kids. Thank you, sirs. The Michael Jacksons are here for a combination of classical, western and hip-hop. Thank you, friends. It was an admirable performance. Followed my friends for vote of thanks. Thank you, friends, for vote of thanks. We pull down the curtains of the function with the national anthem. With this, I'm Danish K signing off from this annual day. Thank you. வணக்கம், நான் தான் உங்க விஸ்வாகரி. தமிழ் தொலைக்காட்சியிலேருந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ கொரோனா காலகட்டத்தில் இல்லை போது நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதுதான் இந்த வீடியோவில் ஒருத்தவர்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். வணக்கம், என் பேர் ரமேஷ். கொரோனா காலகட்டமே இல்லாதனால நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன். ஃபேமிலி நான் எல்லோரும் சேர்ந்து பார்க்கு, பீச்சு, தேட்டர் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். நான் ஃப்ரெண்ட்ஸோடு நிறையா வெளியே போயிருக்கேன்.
இப்போ கொரோனா இல்லாதனால ரொம்ப ஜாலியாக இருக்கும். எல்லோரும் கொரோனா இல்லாமல் எல்லோரும் வெளியே போங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பி லைஃப். இப்போ வந்து ஒருத்தர் சொல்றதை பற்றி கேட்டோம். அதனால கொரோனாவே இல்லாத போது நீங்கள் எதுவும் வாழ கற்றுக்கணும். உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. ஹாப்பி லைஃப், என்ஜாய் லைஃப். தேங்க்யூ. ஹாய், நான் தான் உங்களுடைய எஸ்பி கஜன் நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, நாங்கள் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் கேரளா ட்ரிப் போயிருந்த ஃபேமிலியோட. அங்கே மொத்தம் நாங்கள் 3 டேஸ் தங்கியிருந்தோம். அங்கே நாங்கள் எதை பற்றி எங்கே பார்த்துருந்தோம், அந்த எதை பற்றி நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிருக்கோம் தான் இதை பற்றி இங்கே சொல்ல போகிறோம் உங்ககிட்ட. ஃபர்ஸ்ட் நாங்கள் சாட்டர்டே ஈவினிங் கிளம்பியிருந்தோம். மார்ச் மாதம் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி சாட்டர்டே ஈவினிங் கிளம்பியிருந்தோம். அப்புறமா நாங்கள் சாட்டர்டே ஈவினிங் கிளம்பி நாங்கள் சண்டே மார்னிங் தான் அங்கே ரீச் ஆனோம். சண்டே மார்னிங் ரீச் ஆனோடனே ஃபஸ்ட்டு நாங்கள் ரூம் பார்த்து வச்சுக்கிட்டோம். நைட்டு தங்கறதுக்கு ரூம் வேணும், போய் ரூம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அங்கே ரூம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரோ வைஸாக பிரிச்சுருந்துச்சு. ஆரஞ்ச் ஹோம், ப்ளூ ஹோம், க்ரீன் ஹோம், அந்த மாதிரி நிறைய கலர் ரூம் போட்டு நல்லா பிரிச்சுருந்துச்சு. அந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் நைட் வியூ பார்க்கணுமே அப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல்லையே சைடில் ஒரு பெரிய கூண்டு இருந்துச்சு. பெரிய கூண்டு, அதில் ஃபுல்லாக நிறைய பறவைகள் இருந்துச்சு. பேரட் எதுனாலும் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம், அவ்வளோ பறவைகள் இருக்குது. நீங்கள் அதை விட்டால் கூட எங்கேயுமே போகாது. திரும்பி நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்களோ அதே இடத்துக்கு அதுவாகவே வந்துடும். அப்புறம் நாங்கள் அதே இடத்துல எங்கள் ரூம் ஆரஞ்சு ஹோமில் நாங்கள் தங்கியிருந்தோம். நைட் வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்ஸ், ஆரஞ்சு ரோ ஃபுல்லாக ஆரஞ்சு லைட்ஸ், அந்த மாதிரி பக்கமாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே எங்கள் ரோக்கு ஸ்ட்ரைட்டாகவே இன்னொரு ரூம் இருந்துச்சு. அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஃபுல் மீன் இருந்துச்சு. அங்கே நிறைய மீன்கள்லாம் அங்கே போயிட்டு இருந்துச்சு. பிளாக், ஒயிட் அண்ட் ஆரஞ்சு மீன், பிளாக் மீன், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மீன்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. அப்புறம் நாங்கள் இதுக்கு போயிருந்தோம், ஜூக்கு. நெக்ஸ்ட் மண்டே மார்னிங் போயிருந்தோம். ஜூவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய விலங்குகள் பார்த்தோம். சிங்கம், புலி, இந்த மாதிரி நிறைய விலங்குகள் பார்த்தோம். ஆனால் ஒருத்தர் அந்த கிங் கோப்ரா பாம்பு இருக்குல்ல, அது கூட குச்சி வச்சு சண்டை போட்டுருந்தாங்க. அது கூட குச்சி வச்சுட்டு அது ஜன்னலை கொத்திட்டு இருந்ததுனால அவங்க குச்சி வச்சு அதை பண்ணிட்டு இருந்தாங்க, அடிச்சுட்டு இருந்தாங்க குச்சியில். அந்த பாம்பு அவங்களுக்கு கொத்த போயிருக்கு. நல்ல வேலை அவங்க திடீர்னு அந்த பாம்புக்கு பாக்ஸை க்ளோஸ் பண்ணனால அவங்க தப்பிச்சாங்க. அப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு நாங்கள் நைட்டு அங்கே திரும்பி ஹோட்டலுக்கு போய் ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் நாங்கள் அதிரம்பள்ளி ஃபால்ஸுக்கு போயிருந்தோம் டியூஸ்டே. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய தண்ணி சடன்னு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வழி பிரிஞ்சு இருந்துச்சு. ஒரு வழியில் அந்த ஃபால்ஸோட டாப் பகுதிக்கு போய் நீங்கள் ஃபால்ஸ் மேலே நிற்கிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபால்ஸோட கீழ் பகுதிக்கு போகுது. இந்த மாதிரி தாங்க நாங்கள் கேரளாவில் என்ஜாய் பண்ணோம். நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு